வணக்க மக்களே, மாதுளம் பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும். பொதுவாகவே நம்மள பல பேரும் மாதுளம் பழத்தை சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னு தெரியுங்களா? மாதுளம் பழத்துடைய உரிச்சி, அதோடைய விதைப்பகுதியை எப்படிதான் சாப்பிடுறது அப்படின்னு பல பேர் சோம்பேறித்தனப்பட்டுட்டு மாதுளம் பழத்தை சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ நீங்க அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மாதுளம் பழம் விரட்டுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா மக்களே, மாதுளம் பழத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மாதுளம் பழம் நமக்கு நிறைய வகைகளை நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருவுறுதல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முதற்கொண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் வரைக்குமே மாதுளம் பழம் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிடும். மாதுளம் பழத்துல நோய் எதிர்ப்பு சக்தி முதல் உங்களுடைய மூளை ஆரோக்கியம் வரை எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஸோ மாதுளம் பழத்தை நீங்க ஜூஸாக வந்து குடிப்பதன் மூலமாக கூட மாதுளம் பழத்துடைய முழு பலத்தையும் உங்களால் பெற முடியும். ஸோ மாதுளம் பழத்தை சாப்பிட முடியாதவங்களா மாதுளம் பழத்தை ஜூஸ் ஆகாவது குடிக்க பாருங்க. ஒரு மாதுளையினுடைய இடையில 3% வந்து பார்த்தீங்கன்னா விதைகளால் ஆனது. ஸோ இந்த விதைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றில் இருக்கக்கூடிய சாறை நம்ம குடிக்கும் போது நமக்கு நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்குது. மாதுளம் பழத்தை நம்ம விதையோடு எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு அதை விட அதிகமான அளவற்ற நன்மைகள்லாம் கிடைக்குது. மாதுளம் பழத்துடைய நன்மைகள் என்னென்ன, மாதுளம் பழத்தில் நமக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுது அப்படின்றத பற்றி வாங்க விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாதுளையினுடைய மருத்துவ நன்மைகள். பொதுவாக எந்த பழங்களையும் நம்ம நறுக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ சில பழங்களை நம்ம தோலோட அதில் இருக்கக்கூடிய விதைகளோட வந்து பார்த்தீங்கன்னா பழங்களுக்கு ஏற்ப நம்ம வந்து எடுத்து சாப்பிடுவோம். அதோட நன்மைகளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஸோ மாதுளம் பழமும் அப்படிதான். மாதுளையை நீங்கள் ஜூஸாக வடிகட்டி எடுக்கும்போது அதோட விதைகள் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கிடையாது. ஸோ தினமும் நீங்கள் இதை ஜூஸாக எடுக்காம அப்படியே நீங்கள் பழங்களாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை விட அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாக கிடைக்கும். மாதுளம் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் காணப்படுது. ஸோ இது புற்றுநோயை உங்களுக்கு பரவாமல் தடுக்கிறது. இந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஜீரண சக்தியை உங்களுக்கு மேம்படுத்துது. இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தப்படுகிறது. மாதுளம் பழத்தில் புனிக் அலர்ஜின் மற்றும் பியூசனிக் அமிலம் வந்து காணப்படுகிறது. மாதுளையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களானது ஒயின் மற்றும் கிரீன் டீயில் இருப்பதை விட 3 மடங்கு அதிகம். ஸோ மாதுளம் பழத்தை அப்படியே சாப்பிடுவதில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள்லாம் என்னென்னு பார்த்தலாம். மாதுளை உயர் ரத்த அழுத்தம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹை பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுது. உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா ரத்த நாளங்கள் சேதமடைவதோடு இதய நோய்களை உருவாக்கக்கூடிய அபாயமும் நமக்கு இருக்கும். ஸோ நீங்களாம் என்ன பண்ண முடியும்னா தினமும் மாதுளம் பழத்தை ஒரு கப் எடுத்து நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ அல்லது நான் மாதுளம் பழத்துடைய விதைகளை நீக்காமல் அதோடைய ஜூஸாக நீங்கள் எடுத்து அதை குடிச்சிட்டு வருவது உங்களுடைய ரத்த அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில், உங்களுடைய பிளட் ப்ரெஷர் பிபி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழச்சாறு இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மாதுளை எடுத்துக்கொள்வது மாரடைப்பு போன்ற இதயம் தொடர்பான நோய்களுடைய அபாயத்தை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. மாதுளையுடைய விதை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதயத்துக்கு நல்லது. ஸோ மாதுளை விதையை வச்சு செய்யக்கூடிய அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதயத்தை அது ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதய நோய்களால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் நிறைய மக்கள் இறந்து போகிறாங்க. பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 800 மில்லிகிராம் மாதுளை விதை எண்ணெயை நம்ம எடுத்துக்கொள்வது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது அப்படின்னும் 51 பேர்களை நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் 4 வாரங்களுக்கு மாதுளை விதை எண்ணெயை எடுத்துக்கொண்டவர்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க மாதுளை விதையோட எண்ணெய் எடுத்துக்கும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளை நீரிழிவு நோய், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய், உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு, கட்டுப்பாடோட வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோய் அப்படின்றது வளர்ச்சிதை மாற்ற நோயாகும். இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை அதிகரிக்க செய்யறது தான் இந்த நோய். எனவே நீங்க ரத்த சர்க்கரையுடைய அளவை மேம்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதாவது நீங்க இது கூடுதல் ஆராய்ச்சிகள் உங்களுக்கு இதுக்கு தேவை. உங்களுடைய உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவை பொறுத்து, மருத்துவனுடைய ஆலோசனையை பொறுத்து நீங்க மாதுளம் பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவாக நீங்க எடுத்து சாப்பிடலாம். ஸோ உங்களுடைய சுகர் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மாதுளம் பழத்தை நீங்க ஒரு கப் அளவு எடுத்து சாப்பிடலாம். மாதுளம் பழம் தசை வலியை உங்களுக்கு குறைக்கும். மக்களே, உடற்பயிற்சி செய்வது சில சமயங்கள்ல நமக்கு தசை வலியை ஏற்படுத்தும். மாதுளம் பழச்சாறை நீங்க தினமும் 2 முறை அப்படின்ற விதத்துல, காலை இரவு அப்படின்ற இந்த 2 விதத்துல தொடர்ந்து நீங்க 15 நாட்களுக்கு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதுளம் ஜூஸ் நீங்க குடிச்சிட்டு வரும்போது அந்த தசை வலி குறைவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு தசை வலி இருக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். மாதுளம் பழம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கீழ்வாத பிரச்சனையை உங்களுக்கு போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வீக்கத்தை குறைத்து கீழ்வாதத்தை எதிர்த்து போராடுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மாதுளம் பழம் உங்களுக்கு பூஞ்சை தொற்றை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறது. ஸோ மாதுளம் பழம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றை எதிர்த்து போராட உதவிகரமாக இருக்கு. பல் மருத்துவ இதழில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வில் மாதுளம் பழம் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னும் இது வாயில் ஏற்படக்கூடிய தொற்று மற்றும் அலர்ச்சியிலிருந்து
உங்களை பாதுகாக்க உதவுகிறது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. மாதுளம் பழம் உங்களுடைய குடல் இயக்கத்தை தூண்டும் மக்களே. ஸோ மாதுளம் பழத்தில் நார் சத்துக்கள் அதிக அளவு காணப்படுகிறது. மாதுளம் பழத்தை அன்றாடம் சேர்த்து வருவது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னும், தினசரி உட்கொள்ளக்கூடிய நார் சத்துக்கள்ல 45% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம் பழத்துமே பூர்த்தி செஞ்சிருது உங்களுடைய உடல்ல அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இது உங்களுக்கு குடல் இயக்கங்களை தூண்டி மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். மலச்சிக்கல் இருப்பவர்கள் கூட மாதுளையை ஜூஸாக குடிக்காம அப்படியே மாதுளம் பழத்தோட சாப்பிட்டாங்க அப்படின்னா ஸோ மலச்சிக்கல் பிரச்சனையை அவங்க கட்டுப்படுத்திக்கலாம், அந்த பிரச்சனையும் குணப்படுத்திக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கிறது மாதுளம் பழ ஜூஸ் மக்களே. ஸோ மாதுளம் பழ ஜூஸ் மன அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்க உதவுகிறது. குயின் மார்கரெட் பல்கலைக்கழகம் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வின்படி மாதுளை ஜூஸ் குடிப்பது மன அழுத்தத்திற்கு காரணமான அந்த கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவை குறைக்க பயன்படுகிறது. ஸோ அது குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மன அழுத்தம் ஏற்படாது. அந்த அளவுக்கு நீங்க மன அழுத்தத்தோட ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இது மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை விதைகளோட நீங்க ஜூஸாகவும் குடிக்கலாம். மாதுளையை நீங்க அப்படியே சாப்பிடுவதன் மூலம் பலனை நீங்க நிறைவாக பெற முடியும். அதாவது ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் போயிடும். நீங்க ஜூஸாக அதோடைய விதையை வந்து வெளியேற்றாம அப்படியே விதைகளோட மென்று சாப்பிட்டாலும் உங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய மாதுளம் பழங்கள் அரிதாக சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா மக்களே, ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளப்பழம் ஒவ்வாமை அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இதனால அவங்களுடைய உடல்ல அரிப்பு, வீக்கம், மூக்கு ஒழுகுதல், சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க நேரிடும். ஸோ அப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற அறிகுறிகள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி அதுக்காக சிகிச்சை பெறுவது ரொம்பவே நல்லது. ஸோ மற்றவர்கள் எல்லாம் மாதுளம் பழத்தை அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. மாதுளம் பழத்துடைய மருத்துவ குணங்களை தெரிஞ்சு மாதுளம் பழங்களை இனிமேலாவது சாப்பிட ஆரம்பிங்க. மாதுளம் பழத்தை முழுவதுமாக சாப்பிட பிடிக்காதவங்க மாதுளம் பழத்துடைய விதைகளை நீக்காம அதோட விதைகளோட சேர்த்து நீங்க ஜூஸ் போட்டாவது குடிச்சு மாதுளம் பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.